இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடு புலி ஆட்டம் வந்து எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் வந்துட்டு இது கோட் அண்ட் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் ஆடு புலி ஆட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆடு புலி ஆட்டம் விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, இந்த மாதிரி ஆடு புலி ஆட்டம் வரைஞ்சிருக்க ஒரு போர்டு வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடு புலி வந்து உங்களுக்கு 3 தேவைப்படும். 1 2 3 ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஆடு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஏன் நம்ம 3 புலி 15 ஆடு வந்து எடுக்கிறோம் அப்படின்னா, போர்ட் கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேரியேஷன் இருக்கும், நிறைய வகைகள் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இந்த விளையாட்டை வந்து விளையாடுவாங்க. பட் இங்கே நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது 3 புலி 15 ஆடு, ஒரு புலிக்கு 5 ஆடு அப்படின்ற மாதிரி எடுப்போம். ஸோ இந்த ஒரு புலிக்கு 5 ஆடு, அதே மாதிரி 2வது புலிக்கு 5 ஆடு, 3வது புலிக்கு 5 ஆடு. ஸோ 3 புலி 15 ஆடு, இதுதான் நம்ம எடுக்கிற கவுண்ட்டு. ஸோ இதே மாதிரி கவுண்டில் பார்த்தீங்கன்னா புலியாக இருக்கிறவங்களுக்கு 3 காயின், ஒரு புலி 2 புலி 3வது புலி, அதே மாதிரி ஆடு வந்து 15 ஆடு. ஸோ இந்த மாதிரி காயின்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த ஆடு புலி ஆட்டம் வந்துட்டு 2 பேர் வந்து விளையாடலாம். ஸோ ஒருத்தங்க வந்து புலி சைட்லேருந்து விளையாடுவாங்க, இன்னொருத்தங்க ஆடாக வந்து விளையாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல், புலியாக இருக்கிறவங்க, அதாவது ஆப்போனெண்ட்டில் இருக்கவங்க இப்போ புலியாக விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட இந்த 3 புலி காயினையும் இந்த இடத்துல வந்து வைக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல மலை மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஹில் மாதிரி இருக்கிற ஏரியாவில் இங்கே ஒரு புலி, இங்கே ஒரு புலி, இங்கே ஒரு புலி, இந்த இடத்துல மட்டும்தான் அவங்களோட புலி காயினை அவங்க வந்து வைக்கணும். வேற எங்கேயும் மாற்றி வைக்கக்கூடாது. ஈவன் இங்கே கூட இந்த மாதிரி கூட வைக்கக்கூடாது, இங்கே தான் வைக்கணும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ எடுத்ததுமே அவங்களோட காயினை அவங்க இப்படி வச்சுடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ரூல். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காயின் எப்படி நகரும் அப்படின்னா, புலியாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புலி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஒரு ஸ்டெப் நகரும், சைட்லேயும் ஒரு ஸ்டெப் நகரும், இந்த பக்கமும் ஒரு ஸ்டெப் நகரும், ஃப்ரண்ட்லேயும் நகரும். எப்படி வேணும்னாலும் நீங்கள் வந்து நகர்த்தலாம். ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் புலியை நகர்த்த முடியும். அதே மாதிரி தான் ஆடுமே. ஆடு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பின்னாடியும் ஒரு ஸ்டெப் நகரும், இந்த பக்கமும் ஒரு ஸ்டெப் நகரும், இப்படியும் நகரும், இப்படியும் நகரும். ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப் தான் நகரும். ஸோ ரெண்டுக்குமே ஒரே ரூல் தான். புலியும் ஒரு ஸ்டெப் தான் நகரும், ஆடுமே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் நகரும். ஸோ இப்போ புலியாக இருக்கிறவங்க அவங்களோட காயினை எடுத்ததுமே வச்சிருவாங்க. அவங்க ஒன்றொன்னா இறக்க மாட்டாங்க. எடுத்ததுமே அவங்களோட 3 புலியையும் இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அப்படின்ற மாதிரி வச்சிருவாங்க. இப்போது ஆடாக இருக்கவங்க எப்படி விளையாடணும் அப்படின்னா, ஒவ்வொரு காயினாக அவங்க வந்து இறக்கணும். 15 ஆடு இருக்குது, 15 ஆடையும் ஒன்றொன்னா இறக்கணும். எடுத்ததுமே நீங்கள் ஆடை கொண்டு போய் இந்த மாதிரி புலி முன்னாடியோ இல்லை புலி பக்கத்துலேயோ வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ஆடை இறக்குறீங்க. ஸோ புலி என்ன பண்ணுன்னா இப்படி எகிரி குதித்து இந்த காயினை வந்து வெட்டிடும். ஸோ அதனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எடுத்ததுமே நீங்கள் புலி முன்னாடி வந்து வைக்கக்கூடாது, தூரமாக வச்சுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஜாயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து காயினை நகர்த்தி வந்து விளையாடலாம். ஸோ எடுத்ததுமே முன்னாடி வைக்காமல் கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சு நீங்கள் வந்து விளையாடணும். அப்போ தான் விளையாட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ புலியாக இருக்கவங்க அவங்க காயினை இறக்கிட்டாங்க. ஆடு வந்து ஒன்றா வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆடை வந்து இங்கே வைக்கலாம். ஸோ ஒரு ஆடை இறக்குனதும் அந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு மூவ் பண்ணுவாங்க. அவங்க எப்படி வேணால் மூவ் பண்ணலாம். இதையும் மூவ் பண்ணலாம், இதையும் மூவ் பண்ணலாம், இதையும் மூவ் பண்ணலாம். ஸோ அவங்க இதை வைக்கிறாங்க, இப்படி ஒரு மூவ் பண்ணுறாங்க. அடுத்தது நீங்கள் 2வது ஆடை இறக்கணும். 2வது ஆடை இங்கே இறக்குறேன். ஓகேங்களா? இப்போ ஆடை வெட்ட முடியாது, ஏன்னா இந்த பக்கம் இடம் இல்லை இல்லைங்களா, அதனால அவங்களால வெட்ட முடியாது, அதனால இங்கே வச்சுருக்காங்க. அகெயின் வந்து 2வது ஆடை நீங்கள் இறக்கிட்டீங்க, புலியை வந்து அவங்க நகர்த்துவாங்க. இந்த புலியை எடுத்து இங்கே வைக்கிறாங்க. அடுத்தது நீங்கள் 3வது ஆடை வந்து வைக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பக்கத்தில் வைக்கக்கூடாது, தள்ளி தள்ளி வைக்கணும். ஸோ 3வது ஆடை நான் இங்கே இறக்குறேன். அகெயின் வந்து புலி வந்து இன்னொரு மூவ் பண்ணுறாங்க. அகெயின் ஆடை இறக்குறேன், புலி வந்து இன்னொரு மூவ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும், ஏன்னா இந்த பக்கம் இடம் இருக்குது. ஸோ புலி குதித்து இந்த ஆடை வந்து அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால அடுத்த ஆடை நான் இங்கே இறக்குறேன். ஸோ தட் இங்கே இடம் இல்லை, புலினால் குதித்து இந்த ஆடை வந்து வெட்ட முடியாது. அதனால இன்னொரு ஆடை நான் இங்கே இறக்குறேன். ஆடை இறக்கியாச்சு. அகெயின் புலி வந்து இன்னொரு மூவ் பண்ணுறாங்க. அகெயின் நான் ஆடை இறக்குறேன், புலி வந்து மூவ் பண்ணுறாங்க. அகெயின் வந்து நான் ஆடை இறக்குறேன், புலி வந்து இன்னொரு மூவ் பண்ணுறாங்க. அகெயின் ஆடை இறக்குறேன், இன்னொரு மூவ், அகெயின் இன்னொரு ஆடு, இந்த மாதிரி வெட்டுறாங்க. இன்கேஸ் மறந்து நீங்கள் இந்த மாதிரி கிட்ட வச்சுட்டீங்க, நெக்ஸ்ட் ஆடை இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் உஷாராக வைக்கணும். இன்கேஸ் இங்கே வச்சுட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து புலி இப்படி எகிரி குதித்து இந்த ஆடை வெட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்பவே நீங்கள் கேர்ஃபுல்லாக வைக்கணும். வைக்கிறப்பவே நீங்கள் கொண்டு போய் அது முன்னாடி வச்சிங்கன்னா வெட்டாயிடும். அப்படி வெட்ட ஆயிடுச்சுன்னா வெளியில் போன காயின் வெளியில் போனது தான், திரும்ப நீங்கள் இறக்க முடியாது. அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஸோ அடுத்தது நான் நெக்ஸ்ட் ஆடை இங்கே வைக்கிறேன்.
அகெயின் புலி இன்னொரு மூவ் பண்ணுறாங்க, அகெயின் ஆடு, அகெயின் புலி, அகெயின் ஆடு, புலி, ஆடு, புலி வைக்கிறாங்க, அகெயின் ஆடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த ஆடையும் நான் வந்து இறக்கிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஒரு ஆடு வந்து வெட்டிப்பட்டுச்சு. ஸோ 15 ஆடையுமே நான் இறக்கிட்டேன். வெட்டினது திரும்ப நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது, அது அவுட் ஆனது தான். ஸோ இப்போ 15 ஆடையுமே நீங்கள் இறக்குனதுக்கு அப்புறமா தான் ஆடு வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ புலி ஆடு இங்கே வச்சுட்டிங்க, புலி வந்து இங்கே மூவ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஆடை வந்து மூவ் பண்ணணும். ஸோ ஆடோட மெயின் மோட்டோ என்னென்னா புலியை வந்து நகர விடாமல் தடுக்கணும். ஓகேங்களா? ஸோ புலி கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட போயிட்டு புலியை வந்து நீங்கள் தடுக்கணும், ஆடை வந்து வெட்ட விடாத மாதிரி. ஓகேங்களா? புலி மூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நான் இந்த ஆடை இங்கே வைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் இப்படி வெட்ட முடியாது, அதனால் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ ஆடை எடுத்து இங்கே வச்சுட்டேன், ஏன்னா அப்போ தான் புலினால் வந்து இதை வெட்ட முடியாது, அதனால் இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது புலி மூவ் பண்ணுவாங்க, இந்த புலி எடுத்து இங்கே மூவ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆடுக்கு பின்னாடி இங்கே யாருமே இல்லை, அதனால் இந்த ஆடு வந்து வெட்டுப்படுறதுக்கான சான்ஸ் இருக்கும். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திரும்ப வந்து நீங்கள் ஆடை பின்னாடி கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆடை வச்சுட்டிங்க, அகெயின் வந்து புளியை வைக்கிறாங்க அவங்க. அகெயின் ஆடு, நீங்கள் எந்த ஆடு வேணால் நகர்த்தலாம் இப்போது. ஏன்னா 15 புலி ஆடையும் வந்து நீங்கள் எந்த ஆடை வேணும்னாலும் நீங்கள் நகர்த்தலாம். ஏன்னா 15 ஆடையுமே வந்து நீங்கள் இறக்கிட்டீங்க, அதனால் எந்த ஆடு வேணும்னாலும் நகர்த்தலாம். இந்த ஆடு வச்சுருக்கேன், அகெயின் புலி. ஸோ இந்த மாதிரி 15 ஆடு இறக்குனதுக்கு அப்புறமா தான் ஆடு வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் புலி அப்படி கிடையாது. புலி எடுத்ததுமே 3 புலி அவங்க வச்சுருவாங்க. நீங்கள் ஒரு ஆடு வைக்கிறப்போ ஒரு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி புலிக்கு ரூலு. ஆடு வந்து 15 ஆடும் இறக்குனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து விளையாட முடியும். இறக்குறப்பவே கூட புலி வந்து அதை வெட்டும், அதனால தூரமாக நீங்கள் வந்து இறக்கணும். இன்கேஸ் அந்த மாதிரி வெட்டிட்டாங்க, புலி வந்து ஆடை வெட்டியாச்சு அப்படின்னா அந்த ஆடு வெளியில் போயிடும், திரும்ப அந்த ஆடு வந்துட்டு உள்ளே வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் விளையாடுவீங்க. ஸோ எப்படியாச்சும் நீங்கள் கஷ்டப்பட்டு புலியை வந்து நீங்கள் நகர விடாமல் பண்ணிடணும், அதாவது இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புலினால் ஒரே ஒரு மூவ் கூட பண்ண முடியாது, அதாவது ஒரு கட்டத்தை கூட நகர்த்த முடியாது. இந்த புலியும் நகர்த்த முடியாது, ஏன்னா சுற்றி ஆடு இருக்குது. இதையும் நகர்த்த முடியாது, சுற்றி ஆடு இருக்குது. இதையும் நகர்த்த முடியாது, சுற்றி ஆடு இருக்குது. ஸோ ஆடு வந்து இப்படி தான் ஜெயிக்கணும். ஆடு வந்து புலியை நகர விடாமல் கட்டி போடணும். அதே மாதிரி புலி வந்து ஆடை வந்து வெட்டணும். அதுதான் புலியோட நோக்கம். ஆடு வந்துட்டு புலியை நகர விடாமல் கட்டி போடணும். ஸோ இந்த மாதிரி ஆடு எல்லாமே ஒன்று சேர்ந்து புலியை நகர விடாமல் தடுத்துட்டா ஆடு சைடில் விளையாடுறவங்க வந்து வின் பண்ணுவாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி கட்டி போட முடியல அப்படின்னா, ஆடு ஃபுல்லாக வெட்டுப்பட்டுச்சு அப்படின்னா புலியாக விளையாடுறவங்க வந்து இந்த கேமை வின் பண்ணுவாங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.